திருநெல்வேலியின் பரபரப்பான தெருக்களில் ஒவ்வொரு காலையும் ஹாசன் என்ற மதரசா பஸ் ஓட்டுநர் தனது அன்றாட பயணத்தை தொடங்குவார். பல ஆண்டுகளாக இந்த வேலையை செய்து வரும் ஹாசனுக்கு ஒவ்வொரு குழந்தையின் முகபாவனையும் ஒரு திறந்த புத்தகம் போன்றது. சிரிப்பும் விளையாட்டும் இல்லாத ஒரு நாள் அந்த பஸ்ஸில் இருந்ததில்லை. ஆனால் கடந்த சில நாட்களாக ஹாசனின் கவனம் ஒரு சிறுமியின் மீது தங்கியிருந்தது. பாத்திமா 4ஆம் வகுப்பு மாணவி. ஹாசன் 40களின் இறுதியில் இருக்கும் ஒரு சாதாரண மனிதர். ஒரு காலத்தில் திருநெல்வேலியின் பரபரப்பான ஒரு பட்டறையில் திறமையான மெக்கானிக்காக இருந்தவர். ஆனால் ஒரு வாகன விபத்தில் தனது தாயையும் ஒரே மகளையும் இழந்தபோது ஹாசனின் வாழ்க்கை தலைகீழாக மாறியது. அந்த நினைவுகளிலிருந்து தப்பிக்கவே அவர் மெக்கானிக் வேலையை விட்டுவிட்டு மதரசா பஸ் ஓட்டுநராக மாறினார். குழந்தைகளின் அப்பாவித்தனமான சிரிப்பும் விளையாட்டும் அவரது புண்பட்ட மனதுக்கு ஆறுதலாக இருந்தது. அதனால்தான் பாத்திமாவை முதல் முறையாக பார்த்தபோது அவருக்கு அவளிடம் ஒரு தனிப்பட்ட பாசம் ஏற்பட்டது. ஒரு பஸ் ஓட்டுநரின் வேலை குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது மட்டுமே என்றும் அவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடக்கூடாது என்றும் ஹாசனுக்கு நன்றாக தெரியும். ஆனால் பாத்திமாவின் கண்களில் தெரிந்த பயமும் அமைதியான அழுகையும் அவரது மனிதாபிமான உணர்வை தூண்டியது. ஏன் நான் இதில் தலையிட வேண்டும் என்ற எண்ணங்களுக்கு மேலாக ஒரு தந்தையின் பாசம் அவரை வழிநடத்தியது. பாத்திமா 4ஆம் வகுப்பில் படிக்கும் ஒரு புத்திசாலி சிறுமி. அவளது கண்களில் எப்போதும் ஒரு பயமும் தனிமையும் நிழலாடியது. மதரசாவில் அவள் தனியாக ஒதுங்கியிரு பாலாசிரியர்களுடன் பேச பயப்படுவாள். எப்போதும் பயந்து நடுங்குவது போல் தோன்றும். வகுப்பில் கவனம் செலுத்த முடியாமல் இருந்தது. படிப்பில் பின்தங்கினாள். அவ்வப்போது கழிவறைக்கு செல்வாள். பலமுறை அது வாந்தி எடுப்பதற்காகவே இருந்தது. அவளது உள் உலகம் பயங்களால் சூழப்பட்டிருந்தது. சாதாரண வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்ற ஆசை இருந்த போதிலும் ஒரு பயங்கரமான ரகசியம் அவளை முடக்கியது. பாத்திமாவின் அம்மாவிடமும் பாட்டியிடமும் அவளுக்கு இருந்த பாசம் எல்லையற்றது. ஆனால் மாற்றாந்தந்தையிடம் இருந்த வெறுப்பும் பயமும் அவளை உள்ளுக்குள் எரித்தது. ரஷீத் வெளியில் ஒரு நல்ல மனிதராக நடித்த ஒரு கொடூரன். கடைக்கு வருபவர்களுடன் நல்ல உறவு, அயலாரிடம் நல்ல முறையில் பேசுவது இதுதான் வெளி உலகம் கண்ட ரஷீத். ஆனால் வீட்டின் 4 சுவர்களுக்குள் அவன் ஒரு பயங்கரமானவனாக இருந்தான். உன் அம்மாவை கொல்வேன், உன் எதிர்காலத்தை அழிப்பேன். இந்த ரகசியத்தை வெளியே சொன்னால் யாரும் உன்னை நம்ப மாட்டார்கள் என்று பயமுறுத்தி அவளை தந்திரமாக மிரட்டினான். அவளது அம்மாவிடமிருந்து இந்த கொடுமைகளை மறைக்க அவனால் முடிந்தது. பாத்திமாவின் அம்மா கர்ப்பிணியாக இருந்தபோதும் தன் மகளுக்காக போராட தயாராக இருந்த ஒரு தாய். மகளுக்கு நடந்தவை தெரிந்தபோது அவளது துக்கமும் கோபமும் பழிவாங்கும் உறுதியும் தெளிவாக வெளிப்பட்டது. பாட்டி குடும்பத்தின் பலமும் ஆதரவும் நிழலுமாக இருந்தார். அவரது ஆதரவும் பாசமும் பாத்திமாவுக்கு வலிமை அளித்தது. வீட்டில் பிரசவம் நடத்த வேண்டும் என்ற பாட்டியின் வற்புறுத்தல் அவர்களின் குடும்ப பாரம்பரியங்களுக்கு உள்ள பற்றுதலை வெளிப்படுத்தியது. ஹாசனுக்கு அது ஒரு சாதாரண நாளாக இருந்தது. திருநெல்வேலியின் பரபரப்பான பாதைகளில் பஸ் செல்லும்போது குழந்தைகளின் விளையாட்டும் சிரிப்பும் பஸ்ஸுக்குள் நிரம்பியிருந்தது. ஆனால் பின்புற இருக்கையில் தனியாக ஒதுங்கி அமர்ந்திருந்த பாத்திமாவின் முகத்தில் ஒரு மங்கலான தோற்றம் தேங்கியிருந்தது. அவள் மெதுவாக அழுவதை ஹாசன் கவனித்தார். முதலில் அது ஒரு சாதாரண குழந்தையின் அழுகை என்று நினைத்தார். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவளது அழுகையின் அதிர்வெண்ணும் தீவிரமும் அதிகரித்தது. தனியாக அமர்ந்து அவள் தேம்பி அழுவது ஹாசனின் மனதை மிகவும் புண்படுத்தியது. அந்த கட்டடம் திருநெல்வேலியின் புறநகரில் உள்ள ஒரு பழைய, யாரும் கவனிக்கப்படாத கட்டடமாக இருந்தது. ஜன்னல்கள் உடைந்து சுற்றுப்புறத்தில் யாரும் இல்லாதது அந்த கட்டடத்துக்கு ஒரு பயங்கரமான தோற்றத்தை அளித்தது. ஹாசன் மறைந்து உள்ளே பார்க்க முயன்றார். உள்ளிருந்து பாத்திமாவின் அழுகையும் ஒரு ஆணின் குரலும் கேட்டது. அது ரஷீதின் குரல் என்று ஹாசனுக்கு புரிந்தது. ஹாசன் உடனடியாக காவல்துறையை அழைத்தார். அவரது பதற்றம் தொலைபேசியில் தெளிவாக இருந்தது. ஆனால் உறுதியான மனநிலை அதைவிட மேலோங்கியிருந்தது. நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களா? அவளை நீங்கள் தனிப்பட்ட முறையில் அறிவீர்களா என்ற காவல் அதிகாரியின் சந்தேகங்கள் ஹாசனை மேலும் கோபப்படுத்தின. அவர் அவசர நிலையை விளக்கினார். மாத்திரைகள், பாத்திமாவின் நிலை கட்டடத்திலிருந்து கேட்கும் ஒலிகள் பற்றி. காவல்துறை உடனடியாக அந்த இடத்துக்கு வந்தது. ஹாசனின் தகவல்கள் சரியென்று உறுதி செய்த காவல்துறை ஹாசனுடன் சேர்ந்து கட்டடத்தின் கதவை உடைக்க முயன்றது. உள்ளிருந்து பாத்திமாவின் கூச்சல் மேலும் உரத்ததாக இருந்தது. காவல்துறை உள்ளே நுழைந்து ஆயுதங்களுடன் முன்னேறியது.
ரஷீத் பாத்திமாவை மிரட்டிக் கொண்டிருந்தான். காவல்துறையை பார்த்தவுடன் அவன் ஹாசனை தாக்க முயன்றான். அவனது கண்களில் இருந்த வெறுப்பு பயங்கரத்தை அதிகரித்தது. காவல்துறை ரஷீதை கீழ்ப்படுத்தியது. காவல் நிலையத்தில் பாத்திமாவிடம் விசாரணை நடந்தது. பயத்துடன் இருந்தாலும் அவள் நடந்த உண்மைகளை வெளிப்படுத்தினாள். ரஷீத் அவளை எவ்வாறு மிரட்டியிருந்தான், அம்மாவிடமிருந்து மறைத்திருந்தான் என்று. பாத்திமாவின் அம்மாவும் பாட்டியும் காவல் நிலையத்துக்கு வந்தனர். மகளுக்கு நடந்தவை தெரிந்தபோது அம்மா அதிர்ச்சியடைந்தார். வேதனையும் கோபமும் அவரது முகத்தில் ஒரே நேரத்தில் தோன்றியது. பாட்டி ரஷீதை சபித்தார். திடீரென பாத்திமாவின் அம்மாவுக்கு வயிற்று வலி தொடங்கியது. அது முன்கூட்டிய பிரசவ வலியாக இருந்தது. உடனடியாக அவர்கள் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர். ஒரு துயரத்தின் மத்தியில் ஒரு புதிய உயிர் பிறந்தது. மருத்துவமனையில் மருத்துவர்கள் பாத்திமா கர்ப்பிணி என்று உறுதி செய்தபோது ஒரு அமைதி தேங்கியது. அனைவரின் முகத்திலும் உணர்ச்சி மாற்றம் ஹாசனுக்கு தாங்க முடியாததாக இருந்தது. அம்மாவின் ஆர்ப்பரித்த அழுகை மருத்துவமனை அறையில் ஒலித்தது. பாட்டி கோபத்தில் நடுங்கினார். அம்மாவுக்கு முன்கூட்டியே ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ஒரு துயரத்தின் மத்தியில் நம்பிக்கையின் திருவிளக்காக அந்த குழந்தை இருந்தது. குழந்தையை பார்த்த பிறகு அம்மாவுக்கு பாசம் ஏற்பட்டது. ஆனால் தன் மகளுக்கு நடந்தவற்றின் கோபம் அவரது மனதில் தேங்கியிருந்தது. பாத்திமா ஹாசனிடம் வந்தாள். அவளது கண்களில் நன்றியுணர்வு நிரம்பியிருந்தது. நன்றி ஹாசன் மாமா என்று அவள் மெதுவாக கூறினாள். ஹாசனின் கண்கள் கலங்கின. வழக்கின் விசாரணை நடந்தது. ரஷீதுக்கு கடுமையான தண்டனை கிடைத்தது. பாத்திமாவையும் அவரது அம்மாவையும் ஒரு மறுவாழ்வு மையத்துக்கு மாற்றினர். அது அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க உதவியாக இருந்தது. ஹாசனின் வாழ்க்கையில் இந்த சம்பவம் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியது. அவர் ஒரு நாயகனாக அங்கீகரிக்கப்பட்டார். ஆனால் பாத்திமாவை பற்றிய நினைவுகள் அவரது மனதில் எப்போதும் ஒரு நொம்பரமாக இருந்தது. திருநெல்வேலியின் பரபரப்பான தெருக்களில் பஸ் ஓட்டும்போது ஒவ்வொரு குழந்தையின் பாதுகாப்பையும் உறுதி செய்வது ஹாசனின் வாழ்க்கையில் மிகப்பெரிய பணியாக மாறியது.